ஒரு மாசத்துக்கு முன்னாடி தனுஷ் அவரோட விஐபி படத்தோட சீக்வலை பத்தி ஒரு அப்டேட் கொடுக்க போறேன் அப்படின்னு எல்லாரோட தூக்கத்தையும் கெடுத்தாரு. ஏன்னா வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் எந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அதிகமா தான் படம் இருந்துச்சு. சோ அதனோட சீக்வல் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ரொம்பவே அதிகப்படுத்தி இருந்தது. இதுல இவங்க எப்படி நடிப்பாங்க, அவங்க எப்படி நடிப்பாங்க, தனுஷோட ரோல் இன்னும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. சோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோட சேர்த்து தனுஷும் விஐபி 2 படத்தை பத்தின அப்டேட் தரேன்னு சொல்லியிருந்தாரு. சோ அதுக்கான டைம் இப்ப வந்துருச்சு. விஐபி 2 திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை தனுஷ் அவரோட ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு. இட்ஸ் ஜூலை 28th of 2017. எஸ், இன்னும் ஒரே மாசம் தான். ஜூன் வெயிட் பண்ணா ஜூலை வந்துட போகுது. அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, சௌந்தர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்றாங்க அண்ட் அமலா பால் சேம் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம கஜோல் இதுல இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்றாங்க. சாண்ட் ரோல்டன் இந்த படத்தோட மியூசிக் கம்போசிங் எல்லாம் பாத்துக்கிறாரு. அண்ட் விஐபி பார்ட் 1 இயக்குன வேல்ராஜ் இந்த படத்துல சினிமோட்டோகிராஃபியை கவனிச்சுக்கிறாரு. அண்ட் நம்ம தனுஷ் அவரோட ஒண்டபார் நிறுவனமும் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி தானுவோட வி கிரியேஷன்ஸ் சேர்ந்து இந்த திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. தனுஷ் நடிப்பு மட்டும் இல்லாம பாடல் பாடுறது, பாடல் எழுதுறது, படங்கள் தயாரிக்கிறது அப்படி பயங்கர பிஸியா இருந்தாரு. அண்ட் ரீசெண்டா பாப்பாண்டி படம் மூலமா இயக்குனர் அப்படிங்கிற ஒரு அவதாரத்தை எடுத்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா படத்தை எடுத்து எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த ஒரு சந்தோஷத்தோடவே அவர் நடிச்சிட்டு இருக்க விஐபி 2 திரைப்படத்தோடைய அப்டேட்டை கொடுத்திருக்காரு. அதுவும் ரிலீஸ் டேட்டை கொடுத்திருக்காரு. தனுஷ் எப்படி பேக் டு பேக் அவரோட ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களையும் பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டே இருக்காரோ, அதே மாதிரி நடிகர் ஜெயம் ரவியும் அவரோட பேக் டு பேக் ஹிட் கொடுத்துட்டே இருக்காரு. அந்த வகையில அவரோட அப்கமிங் மூவியான வனமகன் முழுக்க முழுக்க காடு சார்ந்த இடங்கள், அந்த பகுதியை பத்தியே பேசக்கூடிய இந்த திரைப்படம் கம்ப்ளீட் யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கு சென்சார் குழு கிட்ட இருந்து. அண்ட் பாலிவுட் ஆக்ட்ரஸ் சாயிஷா இந்த திரைப்படத்துல ஜெயம் ரவிக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க. தமிராமையா, பிரகாஷ் ராஜ், வேல ராமமூர்த்தின்னு இன்னும் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. ஜெயம் ரவியோட லாஸ்ட் ஹிட் மாதிரி இந்த திரைப்படமும் ஹிட் ஆகுதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு திரைப்படத்தோட ரிலீஸும் தெரிஞ்சிருக்கு. அதுதான் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்க சரவணன் இருக்க பயமேன். இந்த திரைப்படம் வர்ற ஃப்ரைடே ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு ரெஜினா கசாண்ட்ரா, சிருஷ்டி டாங்கே இவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் உதயநிதியோட இந்த ரிலீஸ் கூட சேர்ந்து அடுத்ததா எந்த படத்துல அவர் நடிக்க போறாரு அப்படிங்கிற நியூஸும் வெளியாகி இருக்கு. லைகா ப்ரொடக்ஷன்ஸோட பேனர்ல மஞ்சிமா மோகனோட இணைந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த திரைப்படத்தை கௌரவ் நாராயணன், தூங்காவனம் திரைப்படங்களை எடுத்த கௌரவ் நாராயணன் தான் இந்த படத்தையும் இயக்குறாரு.